ஸோ இறைவனை விட குரு ரொம்ப விசேஷம். குருக்கிட்ட போனேன்னா சொல்லுவான், என்னால் அவர்த்து நான் பாரு இது எல்லாம் இந்த புறம்போக்கு தான். அதுக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்கும், அதுக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்கும். நீ உஷாராயிடணும். சார் அந்த புறம்போக்குலாம் எனக்கு தெரியாது, உன்னை தான் தெரியும் அப்படின்னு உஷாராக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கலண்ணா பிடிச்சிக்கலண்ணா மிஸ் பண்ணிட்டியாண்ணா, விட்டியாண்ணா, அவமானப்பட்டியாண்ணா, நீ என்ன பெரிய அப்பா டக்குறான்ட்டியாண்ணா, லாஸ் அவனுக்கு இல்லையா, அவனுக்கு இல்லை. அவன் கொண்டாடும் மனிதன். குரு கொண்டாட்டத்தின் உச்சம். அவங்ககிட்ட போய் நீ எந்த தில்லாங்கடியும் பண்ண முடியாது. அவர் ரொம்ப சாதாரணமாக போய் விபச்சாரி வீட்டில் புது வெளியே வந்துடுவார். நீ தான் அங்கேயே வெளியே நின்று பார்த்துன்னு இருப்ப, போகலாமா வானாவா. அவர் போயிட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்து தூங்கி நிற்பார். நீ இன்னும் யோசிச்சு நிற்ப, போகலாமா வானாவா. டேய் தம்பி என்னடா எங்கே நின்றுங்கிற? அங்கே தான் சார். எங்கே தான்? நீ அங்கன்னு போது அவன் புரிஞ்சு நிற்பான். ஒன்றுமாடா நின்றுங்கிற? நீ நின்றுக்கலாம், அது நின்று இருக்காதுடா. வேலையை முடிச்சு சீக்கிரம் வா. கருவம். குருன்னா எந்த அளவுக்கு கருணையின் உச்சம். அவன் கருணையினால தான் அவனுக்கு காட்டப்பட்டதே. குரு எப்படி அதை உணர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் யாரா இருக்கிறான்? கருணையாளனா இருக்கிறான். ரொம்ப மெத்துன்னு இருக்கிற ஒரு மனிதன். அவன் ரொம்ப பஞ்சு மாதிரி இருப்பான். அவன் சாஃப்ட்டு. அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணிடுறாங்க, குத்து வச்சுருவாங்க. சாஃப்ட்டு தான், ஆனால் சூப்பராக அறுத்துரும். பிளேடு பட்டதே தெரியாது, ரத்தம் மட்டும் தான் ஒழின்னு இருக்கும். குரு நைஸாக பேசிட்டு இருப்பாரு. நீ 4 நாள் ஆனால் கூட உனக்கு திருக்கு தெரியாது. எதை பேசுகிறாலும் எந்த பால் போட்டாலும் அடிச்சுன்னுங்கிறான். நீ என்னை நோக்கி எந்தனா பால் அடிய திரும்பி உனக்கே வந்துடும். உனக்கா. ஏன்னா குரு அவ்வளோ விசேஷமானவர்.